ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையுமே கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. வழக்கத்துல வர கருத்து இல்லைங்களா? ஆனா, நாம எல்லாரும் அப்படி நடந்துக்கிறோமா? அதை ஃபாலோ பண்றோங்களா? இல்ல. கண்ணால பார்க்குறோமோ இல்லையோ, காதால கேட்கறது அது யாராவது யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிட்டு, அதை நம்ம ஒரு முடிவுக்கு தீர்மானத்துக்கு வந்துருவோம். அதனால இது எவ்வளவு பெரிய தவறு. எது உண்மைன்னு தெரியாமலே நிறைய பாவங்களை நம்ம சேர்த்துக்கிறோம். இதை ஒரு கதையின் மூலமா நான் சொல்றேன். ஒரு கதையின் மூலமா நான் இதை தெளிவுபடுத்துறேன். இதுவும் ஒரு ஆன்மீக புத்தகத்தை தான் நான் படிச்சேன். ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. ஒரு ராஜா இருந்தாருங்களாம். அவருக்கு தன் நாட்டு மக்கள் மீது ரொம்ப பற்று அதிகம். அதாவது தன் நாட்டுல இருக்கிற எல்லாருமே நல்ல கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய முடிவா இருந்ததுங்களாம். அதனால கல்வி எல்லாரும் பயிலணும்ன்றதுக்காக ஒரு திட்டம் போட்டாருங்களாம். அதாவது தன்னுடைய அரண்மனையிலே ஒரு பகுதியில அவங்க எல்லாருக்கும் யாரெல்லாம் இலவசமா கல்வி பயில வைக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்து எல்லாரையும் தன் அரண்மனைக்கு கல்வி பயிலுமாறு ஒரு தண்டோரா போட்டாருங்களாம். அது மட்டும் இல்ல, கல்வி யாரெல்லாம் பயில வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இலவசமான உணவும் தரப்படும் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதாவது பாருங்க, நம்ம காமராஜர் கொண்டு வந்தார் இல்லைங்களா திட்டம், அந்த திட்டம் தான் அவர் அப்பவே செயல்பாட்டுல இருந்திருக்கு. கல்வியும் கொடுக்கிறோம், வயிற்றுக்கு பசி ஆறதுக்கு உணவும் கொடுக்கிறோம், எல்லாரும் படிங்க அப்படின்னு அந்த ராஜா ஊர் மக்களுக்கு தெரிவித்தாருங்களாம். அப்போ எல்லாரும் ஒரு சிலர் வீட்டுல ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க, ஐயோ நமக்கு பசி, நம்ம போய் அங்க போனா அரண்மனையில நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சாப்பிட போனவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு சிலர் படிக்கணும் அப்படின்னு போனவங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. ரெண்டு வகையான மக்களுக்கும் படிப்பும் கிடைச்சது, வயிறு நிறைய சாப்பாடும் அறுசுவை உணவும் கிடைச்சது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பருந்து வாயில பாம்பை கவ்விட்டு வந்ததுங்களாம். நமக்கு தான் தெரியுமே, பாம்புக்கும் பருந்துக்கும் ஆகவே ஆகாது இல்லைங்களா? அது கவ்விட்டு வரும்போது இந்த அரண்மனையில சமையல் செய்வாங்க இல்லையா, வெளிய திறந்த வெளியில சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் படிக்க வந்திருக்காங்க. சோ திறந்த வெளியில சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த பருந்து கொண்டு வந்த பாம்பு விழுந்துடுச்சுங்களாம் சமையல்ல. இத தெரியாம அங்க படிக்க வந்தவங்க எல்லாரும் அந்த சாப்பாடும் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். அப்போ அந்த ஊர்ல இருக்கிற அனைத்து குடும்பத்துல இருந்தவங்களும், ஐயோ என் குழந்தை படிக்க போச்சே, படிக்க போன இடத்துல இறந்துடுச்சு, ஐயோ என் குழந்தை சாப்பிட போச்சு, சாப்பிட போன இடத்துல இறந்து போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழுது புலம்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ நாரத முனி இருக்காரு இல்லைங்களா, அவர் யமதர்ம ராஜா கிட்ட போயிட்டு, சுவாமி, அந்த ராஜா நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பும் கொடுத்தாரு, சாப்பிடணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து படிப்பும் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ராஜாவோட ஆட்சியில இப்படி ஒரு துர்சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன யார் பொறுப்பு? இது யார் செஞ்ச பாவம் இது அப்படின்னு நாரத முனி யமதர்ம ராஜா கிட்ட கேட்டாருங்களாம். அதுக்கு யமதர்ம ராஜா சொன்னாருங்களாம், நீ பூலோகத்துல போய் பாரு, இந்த பாவம் யாரை போய் சேரும் அப்படின்றது நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னாருங்களாம். நாரத முனியும், என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு, நம்ம இந்த பாவம் யாரை சேரும்னு கேக்குறோம், அதுக்கு பூலோகத்துக்கு போக சொல்றாரு, உன்னையே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்சு இதுல ராஜாவா இல்ல பாம்பா இல்ல பருந்தா இல்ல அந்த குழந்தைங்க படிக்க வந்த குழந்தைங்களா இல்ல சாப்பிட வந்த குழந்தைங்களா பாவம் பண்ணவங்க அப்படின்னு அவர் மனக்குழப்பத்தோட பூலோகத்துக்கு வந்தாருங்களாம். வந்து அப்படியே நடந்து வரும்போது வழியில ஒரு பாட்டி அம்மா உட்காந்து இருந்தாங்களாம். இவர் நேரா போய் அந்த பாட்டி கிட்ட, ஏன்னா மத்த எல்லாரும் வீட்டுல இருந்து குழந்தைங்க படிக்க போய் சாப்பிட போய் குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா, அதனால அவங்க எல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்கிறதால அவங்க யாரையும் கேட்க முடியல. ஆனா ஒரு பாட்டி மட்டும் தனியா ஒரு மரத்தடியில உட்காந்து இருந்தான். அப்போ அந்த நேரடியா நாரத முனி அந்த பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி என்ன நடந்தது, ஏன் எல்லாரும் அழறாங்க அப்படின்னு கேட்டாராம். பாட்டி சொன்னாங்களா, இந்த படிக்கிறதுக்காக இந்த நாட்டு ராஜா எல்லா வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வாங்க, படிங்க,
இலவசமா சாப்பாடு தரேன், இலவசமா படிப்பு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எல்லாரும் இலவசமான படிப்பு, இலவசமான சாப்பாடு அப்படின்னு அறுசுவை உணவு அரண்மனை இல்லைங்களா? ஆனா அந்த அறுசுவையான உணவுக்கும் படிப்புக்கும் ஆசைப்பட்டு இவங்க எல்லாம் போய் அந்த ராஜாவோட அரண்மனையில போனாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு அது விஷமான சாப்பாடோ என்னமோ தெரியல. அதனாலதான் அந்த அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ராஜாக்கு இது தேவையா? நம்ம ஏதோ நாட்டை ஆண்டோமா, அனுபவிச்சோமா, சுகமான வாழ்க்கை வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு போகாம, எல்லாருக்கும் நல்ல இலவசமான கல்வி கொடுக்கறேன், இலவசமான சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரண்மனைக்கு வர வச்சு, இப்போ ஏதோ ஒரு பாம்பு அதுல விழுந்து அந்த சாப்பாடுல விழுந்து அந்த சாப்பாடு சாப்பிட்ட குழந்தைங்க அத்தனையும் இறந்து போயிடுச்சு. இது தேவைதானா அந்த ராஜாக்கு? இந்த நாட்டுக்கு இது தேவைதானா அப்படின்னு அந்த பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்போ இத கேட்ட உடனே நாரத முனிக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிடுச்சான். புரிஞ்சிட்டு நேரா இந்த யம தர்மராஜா கிட்ட போனாருங்களாம். அப்போ அவரே நாரத முனியே சொன்னாருங்களாம், சுவாமி, எனக்கு இத்தனை பேர் இறந்த பாவம் யாரை சேரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு யம தர்மராஜா, யாருக்கு அந்த பாவம் சேரும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் நாரத முனியை கேட்டாருங்க. நாரத முனி சொன்னாருங்களா, அரசன் ராஜா மக்களை எல்லாரும் கல்வி அறிவு பெறணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் நல்லா இருந்தது. அதனால எல்லா குழந்தைங்களும் வாங்க படிங்க, இலவசமா படிங்க, இலவசமா சாப்பாடும் சாப்பிடுங்கன்னு நல்ல விஷயம்தான் பண்ணாரு. அதனால அவரு பாவம் செய்யல. குழந்தைங்களும் படிக்கதான் போச்சு, சாப்பிடதான் போச்சு. சோ குழந்தைங்களும் பாவம் செய்யல. பருந்து இயற்கையா பாம்புக்கும் பருந்துக்கும் இயற்கையிலே ஒத்து வராது. அதனால பருந்து வழியில இருந்த பாம்பு வாயில கவ்வி எடுத்துட்டு வர்றதால தவறி அது சாப்பாடுல வேண்டது. அதனால பாம்போட பாவமும் இல்ல, பருந்தோட பாவமும் இல்ல. குழந்தைங்களை இழந்து தவிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பாவமும் கிடையாது. ஆனா இந்த பாவம் எல்லாம் யார சேரும் அப்படின்னா, அங்க தேவையில்லாம ஒரு பாட்டி மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு வீணான பேச்சு, அதாவது மத்தவங்க மேல எப்படி பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் மேலேயே பழி போட்டது பாருங்க. அத்தனை பேருடைய இறப்புக்கும் அந்த ராஜா தான் காரணம் அப்படின்னு வேண்டாத பழி போட்டது பாருங்க. அந்த பாட்டு தான் சுவாமி இந்த பாவத்துக்கெல்லாம் பொறுப்பாகுது அப்படின்னு நாரத முனி யம தர்மராஜா கிட்ட சொன்னாருங்க. யம தர்மராஜா நல்லா சிரிச்சு, உன்னுடைய கருத்து கணிப்பு மிகவும் சரியானதே, உண்மையானதே. ஏன்னா இதுல ஈடுபட்டிருக்க எல்லா உள்ளங்களும் நல்ல உள்ளங்கள் தான். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பருந்தோ பாம்போ இல்ல பெற்றோர்களோ எல்லாருக்குமே எந்த விதமான பங்கு கிடையாது இந்த பாவத்தில். ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம, ஒண்ணுமே தெரியாம இறந்து போன அனைத்து குழந்தைகளுக்கும் பொறுப்பு அந்த அரசனே அப்படின்னு அந்த பழியெல்லாம் அந்த அரசன் மேல சுமத்தினாங்க இல்லையா, அந்த கேள்விக்கு தான் எல்லா பாவமும் போய் சேரும். இதுதான் உண்மை அப்படின்னு யம தர்மராஜா பதில் சொன்னார்களாம். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது பாருங்க. எதையுமே நாம பார்க்காம பேசக்கூடாது. கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேட்கறதும் பொய். தீர விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும். உனக்கு தெரியல, இந்த பாட்டிக்கு நாரத முனி கேட்கும்போது தெரியல, எப்படி இந்த குழந்தைங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியலப்பா, திடீர்னு எல்லா குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஆனா நல்ல உள்ளம் கொண்ட அந்த ராஜா மேல பழி சுமத்தினாங்க இல்லைங்களா, அந்த பாவம் தான் மொத்த பாவமும் இந்த கேள்வி மேல போய் சேர்ந்தது. அதனால நாம எதையுமே சட்டு சட்டுன்னு அவங்க மத்தவங்க மேல பழி சொல்லாம தீர விசாரிக்கணும். தெரிஞ்சா, உண்மையை தெரிஞ்சா பதில் சொல்லணும், தெரியலன்னா நமக்கு தெரியாது அப்படின்னு விலகி போறதுதான் நல்லது. இந்த கதையின் மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம் இதுதான். தீர விசாரிக்காம எந்த விதமான பழியும் இன்னொருத்தர் மீத நாம சுமத்தக்கூடாது. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.